சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் செமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. யதிராஜர் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய சிறப்புகளை எல்லாம் 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களிலே வர்ணித்து அருளிச் செய்கிறார் வேதாந்த தேசிகன். இது யதிராஜ சப்ததி என்றே வழங்கப்பெறுகிறது இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை பல்வேறு வகைகளிலே எடுத்துரைத்தார். அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்யமங்கள விக்கிரகம், திருமேனி அழகு, அவருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமை, அவர்களுடைய அடியார்களுடைய பெருமை என்று பல விஷயங்கள், விசேஷமாக அவர் அருளி செய்த நூல்களுடைய பெருமை, அதாலே தாமடைந்த பயன்கள் என்று பலவற்றை தெரிவித்துக் கொண்டு வந்தார். உலகத்திலே பல பல மதங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்திலே மிகவும் பிரச்சாரத்திலே பிரசித்தமாயிருந்த மதங்கள் என்பவை பல பல மதங்கள். வேதத்தை ஒப்புக்கொண்டவை சில மதங்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு தவறான பொருள்களை கூறினவை சில மதங்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமலே அவற்றை தவிர்த்தவை சில மதங்கள். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்களுக்கு பாஹ்ய மதங்கள் என்று, வேதத்திற்கு புறம்பான மதங்கள் என்று பெயர். வேதத்தை ஏற்றுக்கொண்டும் கூட சரியான பொருளை சொல்லாமல் அந்த வேத வாக்கியங்களுக்கே தவறான பொருள்களை சொன்ன மதங்கள், அந்த மதங்களுக்கு குதிருஷ்டி மதங்கள், அதாவது நேர்பார்வையிலே பார்க்காமல் கோணல் பார்வையிலே பார்க்கக்கூடிய மதங்கள் என்று பெயர். இப்படிப்பட்ட பாக்கிய குதிருஷ்டி மதங்களை எல்லாம் தம்முடைய வாத திறமையாலேயும் அந்த பிரமாணங்களை கொண்டு நன்றாக கண்டித்து விசிஷ்டாத்வைத மதத்தை நிலைநாட்டினவர் ஸ்ரீ ராமானுஜர் என்பது அவருக்கு உண்டான ஒரு தனி பெருமை. ஸ்ரீ ராமானுஜருடைய நேர்ச்சீடரான திருவரங்கத்து அமுதனார் அவர் எழுந்தருளியிருந்த காலத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய அனுமதியோடே ஸ்ரீ ராமானுஜரை குறித்து அவர் அதாவது அவர் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற தமிழிலே அமைந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் திருவரங்கத்து அமுதனார். அவர் அந்த திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த அந்த கிரந்தத்திலேயே இப்படி ஸ்ரீ ராமானுஜர் பிற மதங்களை எல்லாம் கண்டித்து விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டினார் என்கிறது நன்றாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பிற்காலத்திலே வந்து அவதரித்தவர்களான மணவாள மாமுனிகள் போன்றவர்களும் கூட அரிசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே என்று மதங்களையெல்லாம் பிற மதங்களையெல்லாம் அவர் அடியறுத்து விட்டார் என்று சொல்லப்பட்டு அவர் அருளி செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்கள், அதாவது ஸ்ரீ ராமானுஜர் காலத்திலே எழுந்தருளி இருந்தவர்களே அவருடைய பெருமைகளை பலவாறு எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னேனே திருவரங்கத்து அமுதனார் போன்றவர்கள். அதை நன்றாக இன்னும் விவரித்து வேதாந்த தேசிகன் இப்பொழுது யதிராஜ சப்ததியிலே 70வது ஸ்லோகத்திலே மற்ற மதங்களையெல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் புறந்தள்ளி விட்டார், நன்றாக தம்முடைய மதத்தை ஸ்தாபித்து விட்டார் என்கிறதை சொல்லுகிறார். அவர் காலத்திலே என்ன மதங்கள் இருந்தன என்றால் நாம் கீழ் ஸ்லோகத்திலே பார்த்தோமே. வேதாந்த தேசிகன் இதெல்லாம் நான் கற்றேன்னு சொன்னார்
என்று பார்த்தோம் அல்லவா? அதாவது கணாதர் என்கிறவர் கண்ட வைசேஷிக மதம், அதே போல கௌதமருடைய நியாய மதம், இதெல்லாம் கூட கற்றார் வேதாந்த தேசிகன். ஆனால் கற்றது எதற்கு? அந்த மதங்களை பின்பற்றுவதற்கு அல்ல. அந்த மதங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களும் தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அதை கற்கத்தானே வேண்டும். அதைத்தான் கீழே கற்றதை சொன்னார். அதே போல மீமாம்சை, இன்னும் சாங்கிய யோக மதங்கள் என்று இவற்றையெல்லாம் சொன்னார் அல்லவா? அது போன்ற மதங்களிலெல்லாம் ஒவ்வொரு மதத்திலே ஓரொரு குறை, அதையெல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் களைந்து விட்டார் என்பதுதான் இந்த 70வது ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிற விஷயம். அதிலே அர்த்தம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த சப்தங்கள் மிக அழகாக, சப்த சுவாரஸ்யமும் அர்த்த சுவாரஸ்யம் என்கிறது அவசியம், ஆனால் அதில் சப்த சுவாரஸ்யமும் இருக்கும்படியாக அமைத்து ஸ்லோகங்களை இயற்றுவது மிகவும் அரிது. அது வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக காட்டியிருக்கிறார். காதா தாத்தாகதானாம் களதி கமனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாணி துருகிண ஹரகிரஹ சௌரபன் ஆரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்திஹி ஜகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம் காசங்கா சங்கராதேர் பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் திரிவேதீம். ஸ்ரீ ராமானுஜருடைய வாத திறமையாலே, அவர் பிரமாணங்களை எடுத்துரைக்கும் அழகிலே என்ன ஆகிவிட்டது? ஸ்ரீ ராமானுஜர் எப்படி இருந்தார் என்றால் கேட்டால், பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் திரிவேதீம், அவர் மிகவும் பாதுகாப்பான திரிவேதி என்கிற ஒரு சிங்காசனத்திலே எழுந்தோடு இருக்கிறாராம் ஸ்ரீ ராமானுஜர். திரிவேதி 3 வேதங்களை அப்படி கொண்டிருக்கிறார் என்று பொருள். அதற்கு சாதாரணமாக 3 வேதம் என்றால் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் என்று இப்படி சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த வேதங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேத வாக்கியங்கள், அபேத வாக்கியங்கள், கடக வாக்கியங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது பேத வாக்கியம் என்று சொன்னால் பல வஸ்துக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேத வாக்கியங்கள் என்று பெயர். இல்லை பிரம்மம் ஒன்றுதான் உண்டு என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு அபேத வாக்கியங்கள் என்று பெயர். கடகம் என்னாருன்னா இவை இரண்டையும் பொருந்த விடக்கூடிய வாக்கியங்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது போல இருக்கு. ஒன்றுதான் உண்டு, இன்னொன்று கிடையாதுன்னு சொல்லுகிறது. பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொல்றது. இது ரெண்டும் முரண்பட்டது போல இருக்கிறது. கடக வாக்கியம் என்னாலுன்னா ஏழ சர்வபூதாந்தராத்மா, பல வஸ்துக்களுக்கு அந்தர்யாமியாக பகவான் ஒருத்தனே இருக்கிறான் என்று சொன்னால் இது கடக வாக்கியம். இது 3ஐயும் பிரமாணமாக கொண்டவர் ஸ்ரீ ராமானுஜர். ஆக பேத வாக்கியம், அபேத வாக்கியம், கடக வாக்கியம் என்ற 3 வேதங்கள் அதையும் கொண்டிருக்கிறபடினாலே திரிவேதியும் பத்ரவேதியும் 3 வேத வாக்கியங்களை தமக்கு அவர் கொண்டிருக்க சிங்காசனமாக கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்று. அப்படி எம்பெருமானார் இப்படி எழுந்தருளிய பொழுது என்ன ஆகிவிட்டது என்னால் முதல்ல சொல்றார். என்ன சொல்றார்? தாதாகதானாம் கதா காதா கடதி. அதாவது என்ன, பௌத்தர்களுடைய பேச்சு. பௌத்தர்கள் என்பவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், எந்த வஸ்துவும் நிரந்தரமாக இல்லை, ஒவ்வொரு கணத்திலும் புதிதாக உண்டாகி அவ்வப்பொழுது அழிந்து விடுகிறது என்று, இப்படி எல்லா பொழுதும் கணப்பொழுதே இருப்பவை அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அது பௌத்தர்களுடைய ஒரு பகுதியிலே அந்த சித்தாந்தத்தை சொல்லுகிறார்கள். அது என்ன ஆகிவிட்டது? ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தின் முன்னாலே நழுவி விட்டது என்கிறார். அதுக்கு மேலே அடுத்தது காபிலி கமனிகா குவாபிலீனா. கபிலருடைய மதம் அது இன்னொரு மதம். அது கபிலர் என்கிறவர் அவர் என்ன பண்ணினார் என்னால் வேறு விதமான ஒரு மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அவர் என்ன சொன்ன, பிரகிருதியை மட்டும் உலகுக்கு காரணமாக சொல்லி என்ன சொல்றாருன்னா, அவர் சாங்கியம் என்கிற மதத்தை அவர் பிரவர்த்தனம் பண்ணினார். அந்த சாங்கிய மதம் என்ன ஆகுது? எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டு விட்டது என்ன அதை சொல்றார். அது என்ன ஆயிடுது? காபிலி கமனிகா குவாபிலீனா. கபிலருடைய மதம் அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு விட்டது என்னார். அதற்கு மேலே கணாதர் என்கிறவர் கீழே நாம் பார்த்தோம். கணாதவாணி க்ஷீணா. கணாதர் என்கிறவர் அவர் ஒரு மதத்தை ஸ்தாபித்தார். அவர் என்ன சொன்னார் என்னால், பரமாணுக்களே காரணம், பரமாத்மா என்கிற பகவானை காரணமாக சொல்லாமல் பரமாணுக்களை இந்த உலகத்திற்கெல்லாம் காரணமாக சொல்லி அவர் ஒரு மதத்தை அப்படி பிரவர்த்தனம் பண்ணினார். ஆனால்
ஸ்ரீ ராமானுஜர் பகவான் தான் ஜகத்துக்கெல்லாம் திரிவித காரணமாயிருப்பவன், பகவானே இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் என்று உலகத்தை படைத்து உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் எம்பெருமான் என்பதை ஸ்ரீ ராமானுஜர் நிலைநாட்டினார். ஸ்ரீபாஷ்யத்துடைய முதல் ஸ்லோகமே அதுதானே. ஆரம்பிக்கச்சியே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே என்று தெரிவித்தார் அல்லவா. அதனால இந்த உலகத்திற்கு பரமாணு காரணம் என்று சொன்ன அந்த கணாதருடைய வாக்கியம், அதையும் அவருடைய வாக்கு அதுவும் அழிந்து போய்விட்டது என்கிறார். அதற்கு மேலே துருகிண ஹரகிரஹா, யோக மதத்தை ஸ்தாபனம் பண்ணினான் பிரம்மா. அதே போல ஹரன் அண்ணனாலும் சைவ மதம் என்ன அதையும் கூட என்ன பண்ணினான். அதெல்லாம் என்னாச்சு, ராமானுஜருடைய மதம் வந்த பிற்பாடு சௌரபன் நாரபந்தே, அதனுடைய மனங்கள் எல்லாம் எங்கும் வீசவே இல்லை. ஏன்னா இந்த சாங்கிய யோக மதங்களை எல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்திலே கண்டித்து விட்டார். அதற்கு மேலே குமாரில பட்டர் என்கிற ஒரு கௌமாரிலஹா உக்தி, குமாரில பட்டர் என்கிறவர் அவர் ஒரு மதத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். அதாவது இந்த மதங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை பிரவர்த்தனம் பண்ணி அதுல ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்னால் அவர் என்ன சொன்னார்னா, அவர் கர்மங்களுக்கு பலன் அவர் என்ன சொன்னார், மீமாம்சையில குமாரில பட்டர் என்கிறவர் மீமாம்சகர், அதான் மீமாம்சா என்கிற மதத்தினுடைய பிரவர்த்தகர் அவர். அதுல ஒரு சிறந்த பண்டிதர் என்று கொள்ளலாம். அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்திலே பலன் கொடுக்கறதுக்கு பரதேவதை என்று ஒருத்தன் கிடையாது. ஒருத்தன் யாகத்தை பண்ணினால் அதிலிருந்து அபூர்வம் என்று ஒன்று உண்டாகிறது. அந்த அபூர்வம் என்கிறது தான் அவனுக்கு பலத்தை கொடுத்து விட்டு தானும் அழிந்து விடுகிறது என்று ஏதோ ஒரு புதிதாக ஒரு கற்பனை எல்லாம் செய்தார். அது என்ன ஆகிவிட்டது, அவருடைய மதமும் கூட அழிந்து விட்டது. குமாரிலோக்திஹி க்ஷாமா என்னால் மெலிந்து போகின்றது. அதுக்கு மேலே குருமதம் என்னால் பிரபாகரர் என்கிறவர், அவருடைய மதமும் என்ன ஆச்சுன்னா அது தூராவாந்தம், வெகு தூரத்தில் தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னார். இப்படி இந்த மதங்கள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு மேலே சங்கராதேகே காசங்கா, சங்கரருடைய அத்வைத மதம் அதுவும் தள்ளப்பட்டு விட்டது என்கிறதை சொல்லவும் வேண்டுமோ. இத்தனை மதங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து அழகழகாக பிரித்து ஆராய்ந்து இவையெல்லாம் தவறு, இதுதான் உண்மையான சித்தாந்தம், இதுதான் என்று ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய நூல்களிலே அருளி செய்கிற பொழுது அது அத்தனையும் எப்படி காட்டினார்னால், உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், புராணங்கள் முதலிய பிரமாணங்களை கொண்டு அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நேர் மாறாகவென்றோ இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரந்தங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு விட்டு அதிலே சொல்லப்பட்ட முறையிலே சொல்லாமல் இப்படி சொன்னால் அது பொருந்தாது என்பதை நிலைநாட்டி விசிஷ்டாத்வைத மதம்தான் வேதங்களுக்கும் இதிகாச புராணங்களுக்கும் மற்றுமுள்ள பிரமாணங்கள் அனைத்திற்கும் இயைந்தது என்று அப்படி நிலைநாட்டினபடியினாலே மற்ற மதங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமானுஜராலே தள்ளப்பட்டு விட்டன என்கிற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அப்படி அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.